Dear students, today we are continuing Unit 1, GE6757 TQM, Contributions of Deming, Juran, Crosby. அதுக்கு முன்னாடி இப்போ TQM, there are some founders are there, other gurus சொல்றோம். Stuart W. Edward Deming, Joseph M. Juran, Armide V. Feinbergam, Karo Ishikawa, Phillips P. Crosby, Jenichi Takuchi. இப்படி 7 குரு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின். நேம் எனி 4 குரூஸ் ஆஃப் தி குவாலிட்டின்னு கேட்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். போனால் மாத்திரக்கு ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு. மனப்பாடம் வந்து ரொம்ப ஈஸி. ப்ளீஸ் பல்பு நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் பல்ப் வந்துட்டு வருங்க. ஸ்டுவர்ட் லிட்டில் படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டுவர்ட் வந்துடுவார். அப்புறம் வந்து இசிகவா, ஹவா ஹவா பசுப்பு பத்தாத்து, இசிகவா அதில் வந்துடுவார். அப்புறம் வந்து டக்கூச்சி கொஞ்சம் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற பேர் தான், தப்பு கிடையாது. ஸோ இதில் வந்து மேஜராக 3 குரூஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. டெமிங், ஜுரான், கிராஸ்பி ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெமிங்கிறது வந்து இஸ் அமெரிக்கன் மெம்பர், அமெரிக்கன் சிட்டிசன், சீனியர் குவாலிட்டி குரூப். அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் ஆன் தி ரூட் டு குவாலிட்டி. அது டெமிங்ஸ் பிலாசபின்னு சொல்லுவாங்க. 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி டெமிங்ஸ்ன்னு கேட்பாங்க. இது வந்து கம்பல்சரி 16 மார்க் கொஸ்டின். பார்ட் ஏல, பார்ட் பி கொஸ்டின்ல, யூனிட் 1ல ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த செமஸ்டர். எல்லா செமஸ்டர்லையும் இது இல்லாமல் கொஸ்டினே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். எழுதி பார்த்துக்கங்க. டெமிங் சைக்கிள், PDCA சைக்கிள் சொல்லுவாங்க. பிளான், டூ, ஸ்டடி, ஆக்ட். அப்புறம் 7 டெட்லி டிசீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் இருப்பாங்க. கொஸ்டின் கேட்கறது வந்து ஜென்ரலாக 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டெமிங்ஸ் கேட்பாங்க. இல்லைனாக்கா ஆல் தி கம்பைன் பண்ணி கேட்டுருவாங்க. ஒவ்வொன்று எழுத வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த எட்வர்ட் டெமிங்ஸ் 14 பிரின்சிபல். அவர் வந்து 14 பிரின்சிபல் டெவலப் பண்ணியிருக்காரு ஃபார் அச்சீவிங் த மேனேஜ்மெண்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் தி. ஃபர்ஸ்ட் திங், கிரியேட் அண்ட் பப்ளிஷ் த எய்ம் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கங்க. முதல்ல இந்த 14 பாயிண்ட்டையும் ஃப்ளோ ஹெட்டிங்ஸ் மட்டும் இந்த பிளாக்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு, ஃப்ளோ சார்ட் வந்து எழுதிங்கன்னா உள்ளே போகவே மாட்டாங்க. ரிலவெண்ட் பாயிண்ட் எழுதுனா போதும், 1 or 2 பாயிண்ட்ஸ். ரொம்ப கதடிக்கணும் அவசியம் கிடையாது. ஹெட்டிங்ஸ் ஓகேனா ஃபுல் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட், கிரியேட் அண்ட் பப்ளிஷ் த எய்ம்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட்ல வந்து they should demonstrate the constantly their commitment for the quality, and the statement is ever-changing, changing document that requires input from everyone. Everyone should be involved, and long-term view should be known. Resources must be allocated for research, training, conducting education to achieve the goals. Innovation should be promoted, creativity should be promoted, and everyone should feel that everyone is responsible, part of the organization. இது நம்ம காலேஜ், இது நம்ம கம்பெனி, இது நம்ம ஆஃபீஸ், ஃபீலிங் வரணும். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். ரெண்டாவது, இட் இஸ் a new philosophy இருக்கனால learn the new philosophy. Top management and everyone should learn the new philosophy. So the management should always think about a never-ending improvement, and the management should concentrate on the defect prevention rather than the defect detection. Every organization, including the union இருந்தா we got to include the union for the quality journey. The supplier must be helped so that they must be include them in the relative customer expectation also. Record statistical evidence of the conformance and share the information to the customer also. மூணாவது point, understand the purpose of inspection. Everyone should understand the purpose of the inspection. தேவையா, இன்ஸ்பெக்ஷனோட பர்பஸ் என்னங்கிறத சொல்லணும். The management understand the purpose of the inspection to improve the process and reduce the cost. Mass production is costly and unreliable. So we go to include statistical techniques for inspection. So every effort to eliminate the acceptance sample, every effort to be made and eliminate the acceptance sample. Mass inspection is managing failure. The defect prevention is managing for success. So understand the purpose. Inspection ஓட purpose என்னன்னு தெரிஞ்சுக்கணும். First, creativity.
ரெண்டாவது நியூ லெசன், நியூ பிலாசபி. மூணாவது அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ். நாலாவது ஸ்டாப் அவார்டிங் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் தி பிரைஸ் அலோன். ப்ரைஸ் மட்டும் லோ பிட்டிங் பண்ணி பண்ணக்கூடாது. ஏலம் விடுறோம், ப்ராடக்ட் வாங்குறோம், பட் லோ காசு கம்மியாக இருக்குன்னு வாங்கக்கூடாது. யூ மஸ்ட் ஹேவ் த குவாலிட்டி. குவாலிட்டி இல்லாமல் காசு கம்மியாக இருந்து வாங்க முடியாது. ஸோ வி மஸ்ட் டெவலப் த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வித் த சப்ளையர்ஸ். பர்ச்சேசிங் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ட்ரெயின் இன் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். நாலாவது இம்ப்ரூவ் கான்ஸ்டன்ட்லி ஃபார் அவர் சிஸ்டம். எப்பயுமே வந்து ஆல்வேஸ் கோயிங் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். So management should take the responsibilities to solve the problem, actually finding and correcting the problem so that the quality is continuously improved. Focusing on preventing problem before they happen. Prevention is better than cure. அது வருமுன் காப்போம். Responsibilities are assigned to that. Teamwork தான் பண்ணணும், தனியா பண்ண முடியாது. So always improve team. ஆறாவது பாயிண்ட் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையா வரும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு கோர்வையா வரும். இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் புது கான்செப்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி ஷுட் பி கிவன் ஓரியன்டேஷன் ஃபார் த கமிட்மெண்ட் டு நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணணும், மணி, பணம், பாசிபிளாக அலோகேட் பண்ணணும். தென் எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரெயின் ஃபார் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடிசம். மாஸ் ப்ரொடக்ஷனில் போகிறதுனால ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ். அப்புறம் டீச் அண்ட் இன்ஸ்டிடியூட் லீடர்ஸ். வி காட் டெவலப் த லீடர்ஷிப். சூப்பர்வைசர் இம்ப்ரூவ் பண்ணணும். Supervisor must be trained in statistical process. Create a positive, supportive one. All communication must be clear from top to bottom. எட்டாவது drive out fear, create trust and create elimination. முதல் வந்து ஒர்க் பண்றதோட ஒரு பயத்தை குறைக்கணும். Encourage open, effective communication and teamwork. Drive out the fear workforce is involved in managing for success. அவங்க வந்து ஒர்க் பண்றப்ப they should feel comfortable. சேஃபாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக they'll work comfortably. இந்த அடிக்கட் ட்ரைனிங் கொடுக்கணும். they got to do அடிக்கட் ட்ரைனிங். அதர்வைஸ் there's a physical damagesலாம் வரும். ஏமாந்துட்டாலும் பண்ணாதோட நல்ல ட்ரைனிங் கொடுத்து பக்காவாக வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ பீப்புள் நீட்ஸ் அ டிக்னிட்டி. டீசெண்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ ஹெல்மெட் பீப்புள் ஒர்க் ஃபார் ஜென்ரல் குட் ஆர்கனைசேஷன். இந்த கிளைமேட் வில் ப்ரொவைட் ஐடியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களும் சேஃப் சோர்ஸ் ஒன்றை வச்சுக்கிட்டோம்னாக்கா they will come on voluntarily to contribute for the improvement. 9, optimize the effects of team, groups and staff areas. Team improve பண்ணணும், தனியாக பண்ண முடியாது. Management optimize the effect of teams, work groups, staff members achieve the aims. The barriers exist between poor communication avoid பண்ணணும். To break down the barrier, the long term perspective the management கொண்டு வரணும். The attitude to be changed. So communication should be open, project teams are trained, organized. The team should be multifunctional. ஒரே ஒருத்தர் போட முடியாது. எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் ட்ரெயின் இன் தி ஆல் தி ஏரியாஸ். அப்புறம் 10வது வந்து எலிமினேட் எக்ஸார்டேஷன் ஃபார் தி ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது ஆஸ்கிங் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி வித்தவுட் கிவிங் ப்ரொவைடிங் ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் ஆர் சம்திங் தட் லீட்ஸ் டு ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ கோல் ஷுட் பி அச்சீவபிள். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது அச்சீவபிளாக இருக்கணும். கோல் ஷுட் பி அச்சீவபிள். Improvement in the process cannot be made use unless the tools and methods are available. Proper tooling methods கொடுக்காம you cannot achieve the improvement. 11A, eliminate numerical quotas for the workforce. Quantity மட்டும் பண்ணா மட்டும் பத்தாது, quality வேணும். Quotas and works and standards focus on quantity rather than quality. That leads to problem. So quotas should be replaced with the statistical methods of process control. Strategy for never-ending improvement for management should provide the workforce to reflect the new policies. For management objective, that is, instead of management must learn the capability of the process and how to improve them. Everyone's objective. Management come to know that என்னென்னலாம் ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்குது, how to improve that they must learn. Internal goals set பண்ணி without method it is very difficult to continue. So numerical goal is not possible. Attempt to manage without knowledge of what to do. அதாவது சொன்னா மட்டும் சும்மா வாயில மட்டும் சொல்லக்கூடாது. You must implement and find out. Encourage education and self improvement for everyone. So எல்லாருக்கும் வந்து செல்ஃப் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். லாங் டேர்ம் கமிட்மெண்ட் டு கண்டினியூஸ்லி ட்ரைனிங் எஜுகேட் பீப்புள். எவ்ரி டைம் பசங்களுக்கு அப்டேட் பண்ணணும், நாலேஜ் அப்டேட் பண்ணணும், FTPs நடத்தணும், கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ தே வி ஹேவ் டு இம்ப்ரூவ். ஸோ Deming's 14 points on organizational mission should be foundation education program. Everyone should be retained the organization requirements change material. Remove the barriers that rob people of pride and workmanship.
Loss of pride in the workmanship. அதாவது because workers do not know how to read a management mission, they are blamed for system problem, poor designs leads to production junk. தேவையில்லாம ஒரு ஒர்க்மேனை தப்பு சொல்லிட்டு சிஸ்டம் சரியா இல்லாம ஒர்க்கர்ஸ் தப்பு சொல்றது மூலமாக ஓவர் டிசைன் இருக்கிறதுனால லீட்ஸ் டு ஒரு ஹோப் போயிடும். ஸோ பெர்ஃபார்மிங் ஒர்க் வந்து கம்மியாயிரும். ரெஸ்டோரிங் ப்ரைட் பில்டிங் லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஒரு கம்பெனி பற்றி நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஒன்ஸ் போச்சுனாக்க கம்ப்ளீட்டா போயிடுதான். ஸோ லாங் டேர்ம் கமிட்மெண்ட் உடனே வந்துடாது. ஒரு கம்பெனி ரெப்புடேஷன் உடனே வந்திருக்காது. மினிமம் பார்த்தீங்கன்னா 10 years 20 years கஷ்டப்பட்டு அந்த நிலைமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. When the people workers are proud of their work, they'll go the fullest extent. They feel, oh, it is my job. I got to do. So voluntary involvement வந்து improve பண்ணிக்கலாம். So by restoring the pride, everyone should feel that I'm working in this company. நான் வந்து Ford employee, நான் Tata TCS employee. So that annual rating should be improve ஆகும். Take action to accomplish the transformation. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் primary responsibility of the never-ending improvement process அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். Always quality. Create corporate structure to implement the philosophy. Then cultural change is a basic, successful. Management will be committed. Quality. இதில் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் ஒரு கோர்வையாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது லேர்ன் த நியூ philosophy. இன்ஸ்பெக்ஷன்னா என்னன்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் வந்து குவாலிட்டி தான். தென் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். கிவ் தம் ட்ரைனிங். ட்ரெயின் பண்ணுறப்போ இம்ப்ரூவ் த லீடர்ஷிப். மேக் த சேஃப் அட்மாஸ்பியர். டீம் எஃபர்ட் கொண்டு வாங்க. தென் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து குவான்டிட்டி வைஸ் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்து குவான்டிட்டி வைஸ் கொடுக்காதீங்க. எலிமினேட் த மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ். Then educate the people and encourage for higher studies. Then the people should feel this is my company. Bring the pride to the workmanship. Then finally take the action to accomplish the transformation. Once the transformation, I'll go to the line 14 lines. இது 14 principle. இதை ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு பேஜ் போட்டுக்கோங்க. மீதி வந்து 2-3 பேஜ்ல இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. Then second contribution is Deming cycle. Plan, do, check, act. Plan what is needed, do it, that is it works to correct the problem and improve others. இது வந்து நம்ம வந்து ஜெனரலா எல்லாம் அப்ளை பண்ண முடியும். இது வந்து செகண்ட் யூனிட்ல ஃபுல் டீடைலா பார்ப்போம். அப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தேர்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் 7 deadly diseases of Western management. வெஸ்டர்ன் மேனேஜ்மெண்ட் நிறைய ஃபெயிலியர் ஆச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்பஸ். ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்பஸ். இப்போ நம்ம நீர் எடுத்தோன்னே ரிசல்ட் எடுக்கிறோம்ல, இந்த வருஷம் எதுவுமே தண்ணி அடிக்கக்கூடாது, ரெகுலராக படிக்கணும், அதான் சொல்லலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபியூஸ் ஆகிடுது. எம்பசிஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ரிலையன்ஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் மெரிட்ஸ். ஒன்ஸ் அந்த பேப்பர் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு மார்க் கொடுத்துருது. செல்ஃப் மொபிலிட்டி. ரிலையன்ஸ் ஆன் ஃபைனான்சியல் ஃபிகர். ஒரு டேபிளேட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்த்துருக்காது, ஆக்சுவலில் என்னன்னு தெரியாமல் வெறும் டேட்டா மட்டும் வச்சுக்கிறது. எக்ஸசிவ் மெடிக்கல் காஸ்ட். ஸோ மெடிக்கல் செலவு நிறைய பண்ணுறது. எக்ஸசிவ் லீகல் காஸ்ட், ஏகப்பட்ட பெனால்ட்டி கொடுக்குறது. லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ். மேனேஜ்மெண்ட் பை பாசிட்டிவ் கோஆபரேஷன்ஸ். அதுக்கு 4 எலிமெண்ட் இருக்கு. அப்ரிசியேஷன் ஆஃப் த சிஸ்டம். எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல் த சிஸ்டம் இஸ் குட். Second, knowledge of the statistical theory. Everyone should train with the SPC. Then theory of knowledge. They should know about the concept. The knowledge of psychology, how to human behavior, how to learn knowledge. These are the contribution of the Deming. அடுத்தது ஜுரான். இவர் வந்து ரொமானியன். 1904 பிறந்தாரு. இவர் 5 கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன் இஸ் இன்டர்னல் கஸ்டமர், காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி, குவாலிட்டி ட்ரையாலஜி. இவரும் டெமிங்ஸ் மாதிரி 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காரு. 5வது பாயிண்ட் பண்ணு இன்டர்னல் கஸ்டமர். நீங்கள் என்ன சப்ளையர் எடுத்தீங்கன்னா சப்ளையர் டு ப்ராசஸ், ப்ராசஸ் டு கஸ்டமர். இட்ஸ் அ 3 ரோல் மாடல். அதாவது நீங்கள் தான் வந்து ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட்கார வந்து உங்களுக்கு இன்டர்னல் கஸ்டமர். ஸோ நெக்ஸ்ட் அதர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து பெரிய இன்டர்னல் கஸ்டமர் பாதி ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்க வந்து உங்களுக்கு இன்டர்னல் கஸ்டமர். ஸோ இந்த கம்பெனி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மேனுஃபேக்சரிங் எடுத்தீங்கன்னா டிசைன், பர்ச்சேஸ், மெட்டீரியல் இன்வர்ட் இன்ஸ்பெக்ஷன், மேனுஃபேக்சரிங்,
assembly, painting, packing, dispatch. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் முந்தின டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டமர். இப்போ வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் யார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இன்வால்வ். அவங்களுக்காக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். அவங்களுக்காக கஸ்டமர் யார் பார்த்தீங்கன்னா அசம்பிளி. அசம்பிளி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பேக்கிங், பெயிண்டிங். ஸோ ஒரு இன்டர்னல் கஸ்டமர். ஸோ நெக்ஸ்ட் லெவல் 3 ரோல் மாடல். தென் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. இதை டீட்டெயிலாக அடுத்த பிளான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2 காஸ்ட். ஃபெயிலியர் காஸ்ட். இட் இஸ் லாஸ்ட் டு கஸ்டமர். ஸ்கிராப்பு, ரீஒர்க்கு, கரெக்டிவ் ஆக்ஷன், வாரண்டி கிளைம், கஸ்டமர். இது வந்து மேனுஃபேக்சரிங்ல ஃபெயிலியர் ஆகுது. அப்ரைசியல் காஸ்ட். டு பிரிங் த குவாலிட்டி என்னென்னலாம் பண்ணுறோம், அதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டிங் பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். ப்ரிவென்ஷன் காஸ்ட். ஆகாமல் இருக்க என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் காஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் ஆடிட்டிங், ப்ராசஸிங். காஸ்ட் ஆஃப் குவாலிட்டிங்கிறது ஆக்சுவலாக குவாலிட்டிங்கிறது இன்பில்ட்டாக வரணும். டிசைன் ஒன் டைம் அதிலே வந்துடும். த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் தி ப்ராடக்ட் when it is not meet achieving the quality at first time. ஃபர்ஸ்ட் டைமே குவாலிட்டி வந்து வரணும். அதுதான் வந்து காஸ்ட் குவாலிட்டி. காஸ்ட் ஆஃப் குவாலிட்டிங்கிறது ஆப்போசிட். அதாவது இப்போ மான் பிடிக்க வலை போடுறோம், மான் மாட்டுது. மீன் பிடிக்க வலை, மீன் மாட்டுறோம். இப்போ கொசுக்கு வலை போட்டால் யார் மாட்டுறோம், நம்ம மாட்டுறோம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் மீனிங். நாம் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டிங்கிறது ப்ராடக்ட் காஸ்ட் கிடையாது. The amount spent on the product when it is not achieving the quality at first time. ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், சரியாக பண்ணலன்னாக்க என்ன ஆகும், திரும்ப ரீஒர்க்கு எல்லாம் பண்ண முடியும். அந்த செலவுலாம் யார்கிட்ட போக முடியும், ப்ராடக்ட் சேர்க்க முடியுமா, சேர்க்க முடியாது. ஸோ இட் இஸ் கால்ட் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. அது 3 கேட்டகரியில் இருக்குது. ஃபெயிலியர் காஸ்ட், அப்ரைசியல் காஸ்ட், ப்ரிவென்ஷன் காஸ்ட். குவாலிட்டி ட்ரையாலஜி. இது ஜுரான் ட்ரையாலஜி. செகண்ட் யூனிட்ல ஃபுல் சாப்டர்ல 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அவர் 3 ஹெட்டிங்காக பிரிச்சிருக்காரு. குவாலிட்டி பிளானிங், you have to plan the quality, you have to control the quality, you have to improve the quality. Planningல பார்த்தீங்கன்னா determine the quality goals, implementation planning, resource planning, express the goals and create quality plan. அது பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல், மானிட்டர் த பெர்ஃபார்மன்ஸ், அப்ஜெக்டிவ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், ரெடியூஸ் த கேப். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுனாக்கா கோ ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், ரெடியூஸ் த வேஸ்ட், என்ஹான்ஸ் த லாஜிஸ்டிக்ஸ், இம்ப்ரூவ் த எம்ப்ளாயி மொராலே, இம்ப்ரூவ் த ப்ராஃபிட்டபிலிட்டி டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர்ஸ். இவர் ஜுரான் மாதிரியே 10 ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஜெனரலாக ஜுரான் கான்ட்ரிபியூஷன் கேட்பார், நாளையும் கேட்பாங்க. யூ வுட் ரைட் இட். பில்ட் அவேர்னஸ் அதே மாதிரி தான். கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆர்கனைஸ் ரீச் கோல்ஸ், ப்ரொவைட் ட்ரைனிங், கேரி அவுட் ப்ராஜெக்ட் சால்வ் த ப்ராப்ளம், ரிப்போர்ட் ப்ராக்ரஸ், கிவ் ரெகனைசேஷன், கம்யூனிகேட் ரிசல்ட்ஸ், கீப் ஸ்கோர், மெயின்டைன் த மொமெண்டம். இது அப்படியே தான் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோதான். பிரேக் த்ரூ கான்செப்ட் டீல்ஸ் வித் த ப்ராடக்ட் சர்வீஸ் லைஃப் சைக்கிள் பேஸ்ட் ஆன் தி ஒன் டைம், ஷார்ட் டேர்ம் கிடையாது. அப்புறம் ஜேர்னி ஃப்ரம் சிம்டம் டு காஸ். இப்போ வியாதி இப்போ நம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூட் காஸ் என்ன சால்வ் பண்ணுறது. தென் ஜேர்னி ஃப்ரம் காஸ் டு ரெமெடி. ஸோ காஸ்ட் பிரேக் த்ரூ கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. இந்த 5மே வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டாக்டர் ஜுரான். கிராஸ்பி இருக்காரு. கிராஸ்பி வந்து அமெரிக்கன், நோன் ஃபார் தி கான்செப்ட் ஜீரோ டிஃபெக்ட், 2 இட் ரைட் அட் ஃபர்ஸ்ட் டைம். 2 கான்செப்ட்காக ஃபேமஸ். இவர் வந்து 4 அப்சல்யூட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கொடுத்துருக்காரு. இவர் அதே மாதிரி 14 ஸ்டெப்ஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி வேக்சின் சொல்லியிருக்காரு. 4 அப்சல்யூட். ஃபர்ஸ்ட் ஒன், குவாலிட்டி கன்ஃபார்மன்ஸ் டு ரெக்யர்மெண்ட்ஸ் நாட் ஃபார் குட்னஸ். ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக நல்லது கிடையாது. செகண்ட் ஒன், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் மஸ்ட் பி ஜீரோ டிஃபெக்ட் நாட் டு க்ளோஸ் எனப். எனக்கு வேண்டியது எக்ஸாக்ட்லி சேம், அதான் எதிர்பார்க்குறாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புடவை மேட்ச் பண்ணுறோம், புடவை கடைக்கு போகிறோம், எக்ஸாக்ட் ஜீரோனா ஜீரோ, எனக்கு 0 தான் வேணும், தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதுதான் ஜீரோ டிஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைஃப் சேவிங் மெடிசன் போடுறோம், மாற்றி ஊசி போட்டால் செத்து போயிடுவோம். பர்டிகுலர் ஒன்று வந்து ஒத்துப்பீங்களா சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக இருக்கணும். ஒரு 100 மெடிசன் வாங்குறீங்க, 100மே கரெக்டாக இருக்கணும். இதை 1 இருந்தால் பரவாயில்லையா, ஒத்துக்க முடியாது. ஸோ ஜீரோ டிஃபெக்ட். தேர்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் பிரைஸ் ஆஃப் நான் கன்ஃபார்மன்ஸ் நாட் தி இண்டெக்ஸ். கணக்கு கிடையாது, அமௌண்ட்ல சொல்லக்கூடாது. என்ன டைப் ஆஃப் நான் கன்ஃபார்மன்ஸ், அதோட அதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை என்ன. Fourth one, system for costing quality is preventive, not appraisal. We want to make a system which making quality is a preventive one, not for appraisal. மெஷர் பண்ணி கொடுக்குறது கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் கிடையாது, முன்னாடி அட்வான்ஸாக பண்ணுவோம். இவர் அதே மாதிரி 14 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட், தென் ஃபார்ம் தி டீம், எஸ்டாப்ளிஷ் த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி பற்றி, ஒரு காஸ்ட் பற்றி பண்ணுறாங்க, காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி பற்றி சொல்கிறாரு. ரைஸ் அவேர்னஸ் அமங் தி பீப்புள், corrective action against the existing problem,
எய்ம் ஃபார் ஜீரோ டிஃபெக்ட் கமிட்டி, இவர் ஜீரோ டிஃபெக்ட் கொண்டு வராரு. தென் ட்ரெயின் பீப்புள், மேனேஜர் அஸ் சூப்பர்வைசர், என்கரேஜ் இண்டிவிஜுவல்ஸ் டு செட் கோல், ஒவ்வொருத்தரும் கோல் மெயின்டைன் பண்ணி ஜீரோ டிஃபெக்ட், அவங்கவுங்க ஒர்க்கில் வி வில் பிரிங் த கோல்ஸ். ரிப்போர்ட் த ஹடல்ஸ், என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க சொல்லணும். ரெகக்னைஸ் அண்ட் அப்ரிஷியேட் ஆல் த பார்ட்டிசிபேட், எவ்ரி ஒன் ஷுட் பி கெட் அப்ரிஷியேட்டட். Form the quality councils, call the expert from all the departments, sit together and solve the problem. One time மட்டும் பண்ணாது, you must do it continuously for achieving the GRASP. GRASP squad vaccine. இல்ல 5 வேக்சின் சொல்றாங்க, ஊசி போடுற மாதிரி. இன்டெகிரிட்டி, ட்ரீட் குவாலிட்டி சீரியஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் லெவல், எல்லாரும் சீரியஸ் குவாலிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் மனசுல ஏற்று வரணும். கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி மெஷர்ட் ஆன் குவாலிட்டி ஒன்லி. கம்பெனினா குவாலிட்டி தான், குவாலிட்டினா யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆடியோ சிஸ்டம் எடுத்தீங்கன்னா சோனி, டிவி எடுத்தா சோனி, வாட்ச் எடுத்தீங்கன்னா ரோலெக்ஸ், கார் எடுத்தீங்கன்னா ஜிஎம் மோட்டார்ஸ், அந்த மாதிரி. சிஸ்டம், குட் மெஷர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வில் பி ஆக்ஷன் ஃபார் குவாலிட்டி காஸ்ட், குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ், ரிவ்யூ, இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக தேவைங்கிறாரு. தென் கம்யூனிகேஷன் இஸ் த மேஜர் ரோல். Operations, work with and develop suppliers. Supplier develop பண்ண மட்டும் பத்தாது, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி மேலே இம்ப்ரூவ் பண்ணி போகணும். லாஸ்ட் ஒன், policies should be clear, consistent throughout the process. கண்டினியூஸாக பண்ண சொல்றாரு. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் TQM. ஹவு டு இம்ப்ளிமெண்ட், ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு 11 கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம 5th யூனிட்ல லாஸ்ட்ல எழுத வேண்டிய கொஸ்டின். இது வந்து name any 4 steps for implementation. First one is begins with the senior management, especially CEO commitment. ரெண்டாவது, இவர் சீனியர் மேனேஜ்மெண்ட் சரியா நச்சிட்டு போடுற process, teach them the concept. Then timing, we got to fix the timing for the process, say for 1 hour. Next step is to form the quality council. Everyone is responsible இருக்கிறதுனால we call all the people, all the departments, sit together and solve the team. Develop the core values, mission statement, vision statement, quality policy, TQM கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்வால்மெண்ட் த மிடில் லெவல் பீப்புள், ஃபர்ஸ்ட் லைன் சூப்பர்வைசர்லாம் இன்க்ளூட் பண்ணி ஃபார் எஃபெக்டிவ், பிகாஸ் ஊர் கூடி தேர்வு போகிற மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் இன்வால்வ். வித்தவுட் மிடில் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி நாட் ஈஸி டு அச்சீவ். ஸோ ஃபெயில் ஆகும். இஃப் யூ ஹேவ் யூனியன், யூ டு இன்க்ளூட். யூனியன் இருந்தால் உள்ளே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவங்க வந்து பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. It's important to communicate TQM, entire organization, A to Z. You must communicate the TQM to the people. Everyone should be trained in the quality awareness and problem solving. Everyone should know what is quality awareness, what is quality, what is the problem solving. Individual development, multi-skill labor. Then quality skill, quality council determine the quality improvement project. Quality council can decide பண்ணணும் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. The organization should be patient and not rush for the results. இமீடியட்டா பண்ணிட்டு உடனே பண்ணலாம், ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. தென் இதெல்லாம் பண்றப்போ கொஸ்டின் வரும், பேரியர்ஸ் டு TQM இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ண ப்ராப்ளம் வரும். அப்படியே அதில் பண்ணவே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் அதில் மேனேஜ்மெண்ட் வேணும்னு கேட்டிருந்தோம், இப்போ லேக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். ரெண்டாவது, இனபிள் டு சேஞ்ச் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் சேஞ்ச் பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆயிடும். இம்ப்ராப்பர் பிளானிங், லேக் ஆஃப் கண்டினியூஸ் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன், இன்கம்பேட்டபிள் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு தனித்தனியாக போயிடுறது. இன்எஃபெக்டிவ் மெஷரிங் டெக்னிக்ஸ், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. மெஷரிங் டெக்னிக் இல்லைன்னா நம்ம டேட்டா கிடைக்காது. பேயிங் இன்அடிகேட் அட்டென்ஷன் டு தி இன்டர்னல், ஏற்ற சொல்லியிருக்கோம், கஸ்டமர் இம்பார்ட்டன்ட், அதை கன் பண்ணுறது இல்லை. இன்அடிகேட் யூஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட் அண்ட் டீம் ஒர்க், இது எல்லாமே வந்து கேட்பாங்க. இதில் எப்படி கேட்பாங்கனாக்கா, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இல்லைனாக்கா நேம் எனி 4 பேரியர்ஸ் டு TQM இம்ப்ளிமெண்டேஷன் கேட்பாங்க. ஸோ நம்ம இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.